யூபி ஆட்சி மத்திய ஆட்சியில கார்பரேட் வரி வசூல் 33%. நல்லா புரிஞ்சுக்கணும், 33%. இப்போது 22% தான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய முதலாளிகளாம் வரி செலுத்தலைங்கிறது புரியுதா இல்லையா? 33% வரி எங்க, இப்ப 22% வரி எங்க? 1% எவ்வளவு தெரியுமா? 50,000 கோடி. இந்த 11% 5,50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. 10 ஆண்டுகள்ல 55 லட்சம் கோடி வரி வசூல் இல்ல. எங்க சார் போச்சு அது போனா? நான் கேட்கிறேன், நம்ம ஊர்ல 2,000 கோடிக்கு திட்டம் வர கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எய்ம்ஸ் வர கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மெட்ரோ ப்ராஜெக்ட் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 55 லட்சம் கோடி ஏமாத்துறேன் அவன் எல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? மதுரை எய்ம்ஸ் 1,800 கோடி தான். ஜெய்கால கடன் வாங்குறேன்னு சொல்றாங்க. 63,000 கோடியில 50% கொடுக்க முடியல மெட்ரோவுக்கு. 5 வருஷத்துல தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, தென்னகம் ஜிஎஸ்டி மட்டும், ஜிஎஸ்டி நேரடி வசூல் மட்டும் ஒன்றியத்திற்கு தந்தது இவங்க எல்லாம் 4 சேர்த்து 22,26,983 கோடி கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி வரி மட்டும் 5 மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? 6,42,295 தான் கொடுத்தாங்க. 22 லட்சம் என்ன, 6 லட்சம் எங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த சாமியார் தொகுதி, அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு 6,91,375 கோடி. ஆனா 5 மாநிலத்துக்கு தந்து 6,42,000 கோடி. இது நியாயமா? தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறதுக்கு இதை விட வேற என்ன சான்று? 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடுக்கு என்ன வந்தது? ஜிஎஸ்டி வருவாய் 4,03,000 கோடி. நேரடி வருவாய் 4 லட்சம், மொத்தம் 8 லட்சம் தான். 8 லட்சம் நம்ம கொடுத்திருக்கோம். ஒன்றியம் தந்தது 1,58,000 தான். 8 லட்சம் கொடுத்து 1,58 தான் வாங்கியிருக்கோம். அதை புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை பைசா? 1 ரூபாய் நம்ம கட்டணம் எவ்வளவு வரும் தெரியுமா? 26 பைசா தான். தம்பி எல்லாம் 29 பைசா, 29 பைசா கிடையாது. எல்லாரும் 29 பைசாங்கிறீங்க. 29 பைசா எல்லாம் கிடையாது. 26 பைசா. கர்நாடகாவுக்கு 16 பைசா, தெலுங்கானாவுக்கு 40 பைசா, கேரளாவுக்கு 62 பைசா, மத்திய பிரதேசத்துக்கு 1 ரூபாய் 70 பைசா, உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 2 பைசா, ராஜஸ்தானுக்கு 1 ரூபாய் 14 பைசா. நம்ம எங்கேயே சம்பாதிக்கிறோம்? நமக்கு எங்கேருந்து வரி வசூலுங்கிறது? எங்கேருந்து வருது? பத்திரப்பதிவு பண்றீங்களா நீங்க, அதுல இருந்து வர வருமானம். மது விற்பனை, பெட்ரோல் டீசல் வரும், இதுல இருந்து தான் வருது. ஒட்டுமொத்தமா நம்மகிட்ட இருக்கிற பயனாளிகள் இதெல்லாம் நீங்க கூட்டல, யாரும் கூட்டிருக்க மாட்டீங்க. மொத்த பயனாளிகளை கூட்டினா என்ன தெரியும்? நான் சொல்லிட்டு வந்த பயனாளிகளுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னா 4,84,34,451 பேர். இதுவரைக்கும் ஓட்டு கணக்கு பாத்தியா நீ? இல்ல மேயர் தான் பார்த்தாரா? இல்ல அப்துல்லா தான் பார்த்தா? அப்துல்லா இங்க நிக்க போறது இல்ல, அவரு ராஜ்யசபா. ஒட்டுமொத்தமா பயனாளிகள் 4,81,34,451. ஓட்டர் எவ்வளவு தெரியுமா? வாக்காளர்கள் 6,20,000. 6,20,000 வாக்காளர்கள் 4,81,000 பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் கையில கரங்களால் கொடுக்கப்பட்டது. அப்ப 6,20 எங்க, 4,81 எங்க? 6,20 4,81 77% நம்ம கொடுத்திருக்கோம். யார் சார் ஜெயிக்க போறாங்க? யார் ஜெயிக்க போறாங்க? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? ரொம்ப இருக்கீங்க. மொத்த ஓட்டர்ஸ் 6,20,00,000. நம்மள்கிட்ட பயன்பெறுகிற தமிழ்நாடு அரசு தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களால் வழங்கப்படுகின்ற நிதி காரணமாக பயனாளிகளுடைய எண்ணிக்கை 4.81. எவ்வளவு பேர்னா 77%. 100 ஓட்டர்னா 77 பேருக்கு நாங்க ஆல்ரெடி கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு, என்ன பண்ணுது? கடைசியா சொல்றேன், முடிக்க போறேன். என்ன சொல்லி முடிக்கிறது? ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவுடைய அதிபர், முடிசூடா மன்னன். ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் பொலிட் பீரோ கூடுது, பொதுக்குழு மாதிரி, நம்ம பொதுக்குழு மாதிரி அது கூடுது. அதுல அன்னைக்கு நிறைய எதிர்ப்பு சிலது இருக்குது.
அதை எதிர்ப்பை சுட்டிக்காட்டி குருஷே பேசுறார், துணை அதிபர் பேசுறார். ஜோசப் ஸ்டாலின் நமது நம்பிக்கை, ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம், ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி, ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி, ஜோசப் ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று குருஷேவே ஜோசப் ஸ்டாலினை பார்த்து சொல்றோம். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து சொல்றது என்னன்னா, முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை, முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம், முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி, முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம், முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.